நான் கண்டிச்சு நான் சொன்னேன், திமுக தான் காரணம், திமுக எம்எல்ஏக்கள் தான் இது காரணம் நான் சொன்னேன். உடனே எனக்கு ஒரு மிரட்டல், என்ன உடனடியாக நீங்க மன்னிப்பு கேளுங்கள், இல்லையே உங்கள் மீது வழக்கு தொடருவேன். டேய், எத்தனை வழக்குடா பார்த்துட்டேன் வாழ்க்கையில். யாருக்கிட்ட நீங்க பேசிருக்கீங்க? எவ்வளோ நான் என் வாழ்க்கையில் பார்த்துட்டேன். என்கிட்ட வந்து இதெல்லாமா? நான் மத்திய அமைச்சராக 5 ஆண்டு காலம் பணியாற்றிய நேரத்தில் உன்னை போன்ற எத்தனையோ பேரை நான் பார்த்துட்டேன். குட்கா மாஃபியா, புகையிலை மாஃபியா, மது ஆலைகள் மாஃபியா, எம்சிஐ மாஃபியா, பார்மசூட்டிக்கல் மாஃபியா, எல்லா மாஃபியாவை நான் பார்த்துட்டேன்டா. அந்த குட்கா மாஃபியா மிக மோசமான மாஃபியா. எவ்வளோ அழுத்தம் கொடுத்தாங்க, எவ்வளோ மிரட்டல்கள் கொடுத்தாங்க. 1 இன்ச் கூட நான் பண்ணி, எவ்வளோ அழுத்தம், எவ்வளோ மிரட்டல்கள். பிறகு கடைசியில உங்களுக்கு நான் பணம் கொடுக்குறேன் அதையும் சொல்லி பார்த்துட்டான். பணம்னா எவ்வளோ? 700 கோடி கொடுக்குறேன். என்ன பண்ணணும்? நான் அமைதியா இருக்கணும். அதுக்காக எவனா என் ஆபீஸுக்கு வந்தீங்கன்னா உனக்கு கைது பண்ண வச்சிடுவேன்னு சொன்னது பிறகு அதுக்கப்புறம் எவனோ வரல. அன்னைக்கு என்ன பண்ண? நான் குட்காவை இந்தியாவிலே தடை செய்தவன் இந்த அன்புமணி ராமதாஸ். எதை பத்தி நான் கவலைப்படல, எந்த மாஃபியா பத்தி நான் கவலைப்படல. இந்தியா